கிட்டிய பணத்துல நிம்மதியா நிறைவோட வாழ்றவன். ஆனா குமாரும் ரொம்ப பேராசை பிடிச்சவன். எப்பவும் பெரிய பணக்காரன் ஆகணும்னு கனவு கண்டுட்டே இருப்பான். ஒரு நாள் குமார் காட்டுக்கு விறகு வெட்ட போனப்போ நிலத்துல பாதி புதைஞ்சிருந்த ஒரு பழைய செப்பு பானையையும் பார்த்தான். அதை தூக்கணும். அந்த பானை முழுசும் தங்க காசுகள் நிரம்பி இருந்துச்சு. குமாருக்கு அளவில்லாத மகிழ்ச்சியும் வந்துச்சு. அவன் பேராசையினால அந்த செல்வத்தை யாருடனும் பகிர்ந்துக்க விரும்பாம அந்த பானையை யாருக்கும் தெரியாம ரகசியமா தன்னோட வீட்டுக்கும் எடுத்துட்டு போனான். மறுநாள் காலையில தங்கத்தை பதுக்க ஒரு இடம் தேவைன்னு யோசிச்ச குமாரும் அதே காட்டுக்கு திரும்பவும் போனான். அங்க முதல் பானைக்கு அருகில இன்னொரு பானையும் புதைஞ்சு கிடந்துச்சு. அதுலயும் நிறைய தங்க காசுகளும் இருந்துச்சு. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தங்க பானையை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தான். அவனோட மனசுக்குள்ள இன்னும் இன்னும் வேணும்னு வெறியும் அதிகரிச்சிச்சு. அவன் நிம்மதியா சாப்பிடுறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. பகல் எல்லாம் பானையை தேடுறதுலயும்